தமிழ்நாடோட முதல் யங்கஸ்ட் மினிஸ்டர் பதவிக்கு வந்திருக்காங்க. தலைவர் விஜய் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் யார் யாரும் மினிஸ்டர்ஸா வருவாங்கன்னு தெரிஞ்சுக்க தான் மக்களோட ஆர்வமா இருந்துச்சு. 21 மே அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடந்திருக்கு. அதுல முக்கியமா பெண்கள்ல கீர்த்தனா, கமலி, ஜெகதீஸ்வரி, விஜயலட்சுமி இவங்க தான் மினிஸ்டரா பதவி ஏற்றிருக்காங்க. இவங்கள யார் அந்த யங்கஸ்ட் கேண்டிடேட்னு தெரியுமா? எல்லாரும் கீர்த்தனா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிடையாது. முன்னாள் மினிஸ்டர் எல் முருகனை தோக்கடிச்சு இன்னைக்கு தாவேகாவை சேர்ந்த அந்த இளம் பெண் மினிஸ்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி பதவிக்கு வந்திருக்காங்க. அவினாஷி தொகுதி எம்எல்ஏ பட்டியலினை சமூகத்தை சேர்ந்த கமலி. அவங்களுக்கு வயசு வெறும் 28. கமலி பத்தி சொல்றதுக்கு முன்னாடி 2026 தேர்தல்ல அவினாஷி தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியா இருந்துச்சு. அதோட காரணம் என்ன தெரியுமா? அங்க யார் யார் வேட்பாளரா நின்னாங்கன்னு தெரியுமா? அதிமுகல இருந்து பிஜேபியை சேர்ந்த மினிஸ்டர் எல் முருகன் நின்னாரு. அதுக்கு ஆப்போசிட் டிஎம்கேல இந்த வாட்டி ஒரு புது வேட்பாளரை நிக்க வச்சாங்க, கோகிலாமணி. பட்டியலினை சமூகத்தை சேர்ந்த மருத்துவர் தான் கோகிலாமணி. அப்போ இந்த வாட்டி ஏடிஎம்கே குள்ளயும் டிஎம்கே குள்ளயும் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்க போகுது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவினாஷி அதிமுகவோட கோட்டை, அங்க யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் கண்டிப்பா கோகிலாமணி தான் ஜெயிப்பாங்க, அனுதாப ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் விழும், டிஎம்கே தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே தாண்டி தான் தாவேகாவை சேர்ந்த கமலி ஜெயிக்கிறாங்க. அதுவும் 15,373 ஓட்டுல ஜெயிக்கிறாங்க. மினிஸ்டரா இருந்த எல் முருகனை தோக்கடிக்கிறாங்க. முதல் முறையா அரசியல் நின்று இப்படி ஒரு வெற்றி அது சாதாரணம் இல்ல. இப்போ யார் இந்த கமலின்னு பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க குருசம்பாளையம்ல ஒரு காலேஜ்ல தான் பிஎட் எம்எட்லாம் படிச்சு முடிச்சிருக்காங்க. இப்ப கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனா ஹஸ்பண்ட் அவங்களும் சேர்ந்து விஜய் அவர்களோட பேர்ல ஒரு ஃப்ரீ டியூஷன் சென்டர்லாம் நடத்துறாங்கன்னு கமலியே சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த விதம் தான். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல வளர்ந்தவங்க. அடிப்படை தேவைகளுக்கு கூட கஷ்டம் தான். குடிநீர்ல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, ஸ்கூலுக்கு போறதுல இருந்து, காலேஜுக்கு போறதுல இருந்து எல்லாமே கஷ்டம் தான். அதுல முக்கியமா பாத்ரூம் கூட பப்ளிக் டாய்லெட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு முக்கியமா அது எவ்வளவு சிரமமா இருக்கும்னு சொல்லவே வேணாம் இல்லையா? அதனால அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டம் அனுபவிச்சு வளர்ந்தவ, பார்த்து வளர்ந்தவ கிடையாது. அதனால நான் ஒரு இடத்துல ஜெயிச்சேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா மக்களோட அடிப்படை தேவைகள் நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஏன்னா அதோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். அது மட்டும்தான் என்னோட குறிக்கோளா இருக்கு. அதனாலதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். மக்களுக்காக சேவைகள் செய்யணும், சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். இதுதான் என்னோட எய்ம். இதுதான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த விஷயம். அடுத்து அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் நான் எல் முருகனை தோக்கடிச்சிட்டேன் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. இங்க யாரும் யாரையும் தோக்கடிக்கல. இது ஒரு வாய்ப்பு. இந்த வாட்டி மக்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்த வாட்டி அது இன்னொருத்தர் கையில போகலாம். ஆனா இந்த வாட்டி நமக்கு கிடைச்ச வாய்ப்பை அது 100% யூஸ் பண்ணணும். அதுதான் என்னோட எய்ம். இங்க யாரும் யாரையும் தோக்கடிக்கல. நீங்க அதை வேற மாதிரி எல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி என்னோட தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அடிப்படை தேவைகளுக்கு இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நல்ல ரோட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல, ட்ரைனேஜ் சிஸ்டம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் ஜெயிச்சிருக்கேன். அடுத்தடுத்து நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் கண்டிப்பா எடுப்பேன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸும் கொடுத்திருந்தாங்க. எம்எல்ஏவா ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அடுத்து மினிஸ்டர் பதவி கிடைக்கும்னு யாராச்சும் யோசிச்சிருப்பாங்களா? ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து இன்னைக்கு கேபினெட் மினிஸ்டர். அவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு என்ன துறை கொடுக்குறாங்களோ அங்க நான் சிறப்பா செயல்படுவேன். 100% நான் என்னோட உழைப்பை போடுவேன். மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுவேன். அப்படிதான் அவங்களுக்கு இந்த வாட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி கொடுத்திருக்காங்க. 28 வயசுல மினிஸ்டருங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனா அடுத்து அவங்க மக்களுக்காக என்ன பண்ணுவாங்க, எப்படி பணியாற்றுவாங்கங்கிறது எல்லாமே வரும் காலத்துல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிஸ் வாவ் தமிழா சார்பா மினிஸ்டர் பதவி ஏற்ற எல்லாருக்கும் நாங்க விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம்.